فاستعيذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. போன தடவை எந்த சூரா? 38. ஆமா காக்கா. படி. 38 சூரா. 37th ஆயத். 38ல 37 எல்லாம் எடுத்துக்கங்கப்பா, எல்லாம் எடுத்துக்கங்க. 38ல 37 படி. மேலும் ஷைத்தான்களில் உள்ள கட்டடம் கட்டுவோர், முத்து கொளிப்போர் ஆகிய யாவரையும் 38 தங்களியால் விலங்கிடப்பட்டிருந்த வேறு பலரையும் நாம் அவருக்கு வசப்படுத்தோம். இப்ப சுலைமானுக்கு ஷைத்தான் கூட்டத்தினர் உள்ளவர்களையும் வேறு பலரையும் சங்கிலியால் கட்டி சுலைமானுக்கு உதவி செய்யுங்கள், சுலைமான் சொல்வதை செய்து முடியுங்கள் என்று சுலைமானுக்கு இந்த ஷைத்தான் ஜின்கள் கூட்டத்தினரையும் வேறு இந்த மனிதர்கள் சிலரையும் நாம் வசப்படுத்தி கொடுத்தோம். யாருக்கு? சுலைமான் நபிக்கு வசப்படுத்தி கொடுத்தோம். இப்போ ஒன்னு எழுதிக்கிறங்க. ஷைத்தான் அல்ல யார சொல்றான்? யார சொல்றான்? ஷைத்தான் அல்ல, இப்லீஸ் சொல்றான். அவன் பேர் இப்லீஸ். அவன் பேரு இப்லீஸ். ஷைத்தான் பேர் கிடையாது. ஜின்கள் இனத்தை சேர்ந்தவன். அவன் பெயர் இப்லீஸ். அவன்தான் பின்னர் ஷைத்தானாக அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். இப்ப எழுதுகிறங்க, ஷைத்தான் இந்த வார்த்தைக்கு முழு அர்த்தம் என்ன? இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் இருக்கின்றது? என்ன விளக்கம் இருக்கின்றது இந்த வார்த்தைக்கு? ஷைத்தான் என்ற வார்த்தைக்கு சொல்லணும். படிங்க. இவர்களை அல்லாஹ் நம்ம நபி சுலைமானுக்கு வசப்படுத்தி கொடுத்தான். படிங்க. 39 இது நம்முடைய நன்கொடையாகும். இது என்னுடைய நன்கொடையாகும் அல்லாஹ் சொல்றான். கொடுக்கலாம் அல்லது கொடாது நிறுத்திக் கொள்ளலாம், கேள்வி கணக்கில்லாத நிலையில். என்ன படிச்சீங்க? இது நம்முடைய நன்கொடையாகும். சரி. பிராக்கெட்ல இருக்கு காக்கா. பிராக்கெட் படிக்காதீங்க. இவற்றை பிறருக்கு கொடுக்கலாம், கொடாது நிறுத்திக் கொள்ளலாம். இது அவ்வளவு பிராக்கெட்ல இருக்குது. இல்ல நீர் விரும்பினால் இவற்றை பிறருக்கு. இது மட்டும் பிராக்கெட்ல இருக்கு காக்கா. எனக்கு பிராக்கெட் இல்லாம படிங்கம்மா. இது நம்முடைய நன்கொடையாகும். சரி. கொடுக்கலாம் அல்லது கொடாது நிறுத்திக் கொள்ளலாம். இதான் போட்டுக்கிறோம் இல்லையா? கேள்வி கணக்கில்லாத நிலையில். இது சரியாமா? படிதாமா சொல்லுங்க. சரியா? அரபி சரியா? இருக்கு அதுக்கு மட்டும் சொன்னா போதும். 39 சார். சார் எத்தனை வாய்க்குங்க சார்? 38ல 39. 38 தான். ஒரே நிமிஷம். 39 ஒரே நிமிஷம் சார். சாரி. 39 ஆதா இது நம்முடைய நன்கொடையாகும். சரி. அடுத்தது அம்சிக் பிகைரி ஹிசாப். இவற்றை கொடுக்கலாம் அல்லது தொடர்ந்து கொடாது நிறுத்திக் கொள்ளலாம்னு வருதுங்க சார். அது மட்டும் சொன்னா போதும். பாருங்க, சொல்லுங்க. அவ்வளவுதானே? அந்த மாதிரி. ஆமாங்க சார். சரி, போதும். ஆனா இல்லாத நிலையில்
கேள்வி கணக்கு இல்லாத நிலையில தான் இருக்குதுங்க சார். ஹிசாப் வார்த்தை இருக்குதுல்ல. ஆமாங்க சார். சரி, இப்போ இதுல என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க எல்லாரும்? அல்லாஹ் ஒரு நன்கொடை கொடுக்குறாமா யாருக்கு? சுலைமான் நபிக்கு. அப்ப சுலைமான் நபி அல்லாஹ் சொல்றான், இதை நீ கொடுக்கலாம், கொடாமல் இருக்கலாம், கேள்வி கிடையாதுப்பா. உனக்கு கொடுத்தத உனக்கு விருப்பமான ஆளுங்களுக்கு கொடுக்கலாம், கொடுக்காமலும் இருக்கலாம். சொந்த விஷயம், எந்த கேள்வி நான் கேட்க மாட்டேன். உனக்கு கொடுத்துட்டேன், நீ என்னவோ செஞ்சுக்க அப்படின்று அர்த்தம் சுலைமானுக்கு அல்லாஹ். இதான் அர்த்தம். பெரிய கஷ்டம் கிடையாது. உனக்கு நான் நன்கொடையாக நான் கொடுத்திருக்கின்றேன், இதை நீ யாருக்கு கொடுக்கலாமோ கொடுங்க, அல்லது கொடுக்காமல் இருக்கலாம். இது கேள்வி கணக்கு நான் பத்தி கேட்க மாட்டேன். என்னப்பா கொடுத்த என்ன செஞ்சேன்னு கேட்க மாட்டேன். இதான் அர்த்தம். புரியுதா? அடுத்தபடி மேலும் நிச்சயமாக அவருக்கு நம்மிடத்தில் நெருங்கிய அந்தஸ்தும் அழகிய இருப்பிடமும் உண்டு. இப்ப கொஞ்சம் அவங்க ரொம்ப சவுண்ட் கம்மியா போச்சுமா. அவங்க இது செல்போனு கொஞ்சம் என்ன பாத்துங்க, சவுண்ட் கூட்டிக்கிறேன். மேலும் அவருக்கு நல்ல இருப்பிடமும் அந்தஸ்தும் உண்டு இந்த சுலைமானுக்கு என்று அல்லாஹ் அவரை பற்றி குறிப்பிடுகின்றான். மேலும் நபியே, நம்மை நோக்குபவரான ஐயூபை ஜிகிர் கூறுவீராக. இப்ப ஐயூப் நோயை பத்தி சில விஷயங்கள் எல்லாம் சொல்ல போறோம். கரெக்ட். இப்ப நீங்க ஒழுங்கா படிச்சுட்டீங்க, அதையும் எல்லாம் புரிஞ்சுக்கணும் தம்பி. அதுல வணக்கம் போட்டிருக்கேன். இப்ப படிச்ச நோக்குவரான்னு எழுதிக்கிறங்க. தம்மை நோக்குவார், நம்மையே நோக்கி இருந்தார். எந்த காலத்துல கஷ்டமான துன்பமும் வியாதியும் பிடித்து கொண்டது ஐயூப் நபிய, அந்த ஐயூப் நபியை பத்தி அல்லாஹ் சொல்லுகின்றான். அவர் நம்மையே நோக்கியவராக இருந்தார். படிங்க. அவர் தம் இறைவனிடம், நிச்சயமாக ஷைத்தான் எனக்கு துன்பத்தையும் வேதனையையும் கொடுத்து விட்டான் அவங்க சொல்றாங்க என்று. ஐயூப் நபி ஒரு மகத்தான ஒரு வியாதியில் மாட்டிக்கொண்டார். அவர் சோதனை பாருங்க, எந்த நபியும் விட்டுறல்ல. மகத்தான சோதனை. சோதனை சரியான வியாதி என்றா இவருக்கு பிடிச்சமான வியாதி யாருக்கும் கிடையாதுப்பா. அந்த மாதிரி வியாதியில ஐயூப் நபி போட்டுட்டான். இந்த மாதிரி சோதனை அவருக்கு. நல்லா புரிஞ்சுக்கிறோங்க. வேற வழி இல்லை, தாங்க முடியல. கஷ்டத்தையும் வியாதியையும் உடம்புல வலியை தாங்க முடியல. அவங்க ஒப்பா வைக்கிற மாதிரி அல்லாஹ் சொல்லிட்டாங்க, நிச்சயமா ஷைத்தான் எனக்கு துன்பத்தையும் வேதனையும் கொடுத்து விட்டான் இறைவனே என்று நபி ஐயூப் நபி அல்லாஹ்விடம் சொல்லுகின்றார். உம்முடைய காலால் பூமியை தட்டும். அவ்வாறு தட்டவே ஒரு நீரூற்று பொங்கி வந்தது. இதோ குளிர்ச்சியான குளிக்குமிடமும் வானமும் உமக்கு இருக்கின்றன என்று சொன்னோம். இப்போ உடனே பதில். வருஷ கணக்குல வியாதியில கஷ்டப்பட்டிருக்கின்றார். ஒரு சர்டன் எண்ட் வந்துடுச்சு. அவரும் முறையிட்டார் அல்லாஹ்விடம், இனி பொறுக்க கூடாது, வெயிட் பண்ணக்கூடாது. உடனே தட்டும் காலால் இந்த பூமியை. அவர் காலில் தட்டு உதச்சொன்ன தண்ணீர் பொங்கிட்டு வந்துச்சு. தண்ணீர் பொங்கிட்டு வந்துச்சு. இதோ தண்ணீர், இது குடிப்பதற்கும் குளிப்பதற்கும் நீ உபயோகப்படுத்திக் கொள் என்று அல்லாஹ்வுடைய கட்டளை வந்தது. பின்னர் நம்மிடத்தில் இருந்துள்ள கிருபையாகவும் அறிவுடையோருக்கு திக்ராகவும் அவருடைய குடும்பத்தையும் பின்னும் அதை போன்ற ஒரு தொகையினரையும் அவருக்கு குடும்பமாக கொடுத்தோம். இப்போ இனிமேதான் அவர் வியாதியில படுத்துட்டாரு. இந்த சுகமா முழு சுகத்தை அடைஞ்சிட்டாரு ஐயூப் நபி. முழு சுகத்தை அடைந்த பின்னர் அவருக்கு பிள்ளைகளும் குடும்பம், பெரியதான குடும்பத்தையும்
அதற்கு இன்னும் அதிகமான தொகையினரையும் நாம் அவருக்கு கொடுத்தோம் என்று அல்லாஹ் இவ்வாறு குறிப்பிடுகின்றான். அந்த ஆயத்தை திருப்பி படிங்க. படிச்ச ஆயத்தை திருப்பி படிங்க. 43 பின்னர் நம்மிடத்திலிருந்து உள்ள கிருபையாகவும் அறிவுடையோருக்கு திக்ராகவும் அவருடைய குடும்பத்தையும் பின்னும் அதை போன்று ஒரு தொகையினரையும் அவருக்கு குடும்பமாக கொடுத்தோம். அவருக்கு குடும்பமாகும் வார்த்தை இருக்குதாமா அரபில? இருக்குதுங்க சார். இல்ல முதல்ல குடும்பம், 2 குடும்பம் வருதா? 2 குடும்பம் போட்டுக்கிறான் குர்ஆன்ல. 2 குடும்பம் வருதான்னு கேக்குறேன். 2 குடும்பம் இல்லை, ஒரு தடவை அதான் இதான் ஜாக்கே போதும். குடும்பத்தில பிள்ளைகளை கொடுத்தோம், அதை போன்ற அதிகமான தொகையினரையும் கொடுத்தோம். 2வது குடும்பத்தை அடிச்சிருங்க. வாயில் வந்த மாதிரி எழுதி வச்சுக்கிறாங்க இந்த மனிதர்கள். பரவாயில்ல, நம்ம திருத்திக்கிறோம். இப்போ ஒழுங்கா திருத்தி ஓதுனாதான் இதுக்கு உண்மை அர்த்தம் கிடைக்கும். 2வது குடும்பம்னு போட்டா எல்லாம் தப்பு சம்பந்தம் இல்லாம விஷயம் போயிடும். இப்போ அந்த குடும்பமாக கொடுத்தோம், மேலும் அதிகமான தொகையினரையும் கூட்டத்தினையும் கொடுத்தோம்னு தான் படிச்சீங்க. இப்போ அந்த 2க்கு உள்ள அர்த்தம் என்ன எழுதுகிறேன். இந்த 2க்கு அர்த்தம் சொல்லுங்க. இப்ப நீ ஒழுங்கா போதும், அதுக்காக உங்கள்கிட்ட நான் ஒப்படைச்சிடுறேன் இந்த வேலையை. ஒழுங்கா படிக்கணும். அதுக்கு என்னப்பா அதிகம் தொகையினரையும் கொடுத்தோம், குடும்பத்தையும் பிள்ளைகளையும் கொடுத்தோம் இருக்கு. அதே போன்ற தொகையினரையும் கொடுத்தோம். என்ன அர்த்தம்? 2க்கு என்ன அர்த்தம் என்று எல்லாரும் இதை ஓதி சிந்திச்சோம். கஷ்டமான காரியம் கிடையாது, சொல்லிட்டேன். ரொம்ப ஈஸியான ஒரு வார்த்தை தான். இதை நீங்க எவ்வளவுதான் சொல்றீங்கன்னு நான் பார்க்கணும். அடுத்து படிங்க. 44 ஒரு பிடி புல் உன் கையில் எடுத்து அதை கொண்டு அடிப்பீராக. ஒரு புல்லை கொண்டு அதன் அடிப்பீராக. இது அவர் சொந்த விஷயம். இது அவருடைய சொந்த விஷயம். உங்களுக்கு எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. பத்தி அவருடைய வியாதிக்கு அல்லாஹ் அவருக்கு ஒரு விஷயத்தை சொல்றான். சொல்லியபடி அவர் செஞ்சாரோ செய்யணும் தெரியாது. இந்த மாதிரி அல்லாஹ் சொல்லுகின்ற கட்டடிக்கின்றான் அவருக்கு. ஐயூப் நபிக்கு நம்மளுக்கு என்ன விஷயம் என்று தெரியாது, எதற்காக சொன்னான் என்றும் தெரியாது. மேலே இதை தெரிஞ்சாச்சு, இதுக்கு அர்த்தமும் தெரியாது. இது அவருக்கு அல்லாஹ்வுக்கும் தனிப்பட்ட விஷயம். மற்றபடி காலில் தட்டினது தண்ணி வந்துச்சு, அந்த தண்ணியை குடிச்சிக்கிறங்க, குளிச்சுக்கிறங்க. எல்லா வியாதி, சர்ம வியாதி, தோல் வியாதி எல்லாம் போயிடுச்சு, சைக்கியப்படுத்திக்கிறங்க. குடும்பத்தையும் கொடுத்தேன், அதே போன்ற தொகையினையும் கொடுத்தேன். இப்போது ஒரு பில் கட்டை பிடியும் அடியும். இது அவருக்கு அல்லாஹ் இட்ட தனிப்பட்ட கட்டளை. அடுத்தது, நீர் சத்தியத்தை முறிக்கவும் வேண்டாம். சத்தியம், சத்தியத்தை எந்த காலத்திலும் முடிச்சிடாதீங்க நபியே. சத்தியம் உண்மை, இது எல்லாத்துக்கும் சொல்லப்பட்ட விஷயம். சத்தியம் எப்போதும் சத்தியத்திலே இரும். ஒரு காலத்துல சத்தியத்தை முடித்து, நான் தான் உங்களுடைய இறைவன், என்னையே நீ நம்ப வேண்டும், என்னிடமே கேட்க வேண்டும், இதுதான் சத்திய வாக்கு, இதை நீ முறித்து விடாதே என்று அல்லாஹ் அவருக்கு அறிவுரை செய்கின்றான். நிச்சயமாக நாம் அவரை பொறுமையுடையவராக கண்டோம். நல்லா பாத்துங்கப்பா, இவ்வளவு வியாதியிலேயே அவர் பொறுமை உடையவராக இருந்தார். நிச்சயம் அல்லாஹ் உதவி செய்வான், என் பிடிச்ச வியாதி அனைத்தையும் நீக்கி விடுவான் என் நம்பிக்கையோட பொறுமையோடு இருந்தாலே தவிர மருந்து மாத்திரை சாப்பிட்டாரு, முன்னேற்றம் போய் இதுக்கு வைத்தியம் பண்ணுங்க என்று கேட்டாரு, அந்த பேச்சே அவரும் இல்லை. அதற்கு பதிலாக பொறுமையுடன் இருந்தால் நிச்சய சௌக்கியத்தை, ஏதோ ஒரு சோதனையில் நான் இருக்கின்றேன், நிச்சயமா அல்லாஹ் என்னை காப்பாற்றுவான் என்று பொறுமையுடன் இருந்தார். அவர் சிறந்த நல்லடியார். என்னமா ஒரு அறிவில
ஊலில் அப்தி ஒல் அப்சார். இன்னொன்னு லைன் இருக்குக்காக, நிச்சயமாக அவர் எதிலும் நம்மை நோக்கிபவராகவே இருந்தார். அப்படியும் இருக்குக்கா. ஆமா, எல்லா நபிமார்களும் அல்லாவையே நோக்கி ஆரம்பத்தில் காட்டினவங்களுக்கு இப்ராஹிம் நபி 679 அல்லாவையே நோக்கி படிச்சீங்கல்ல. இதுக்கு முந்தைய பயான் சொன்னவங்களுக்கு இப்ராஹிம் நபி சொன்னல, வானங்களை பூமி படத்தை இவன் பக்கமே நான் நோக்கிதான் இருக்கேன்னு சொல்ல இப்ராஹிம் நபி. அதே மாதிரிதான் எல்லா நபிமாரும் அப்படிதான் இருந்தாங்க. இல்ல அப்ப இந்த நல்லடியார் எப்படி என்ன சொல்லணும் காக்கா? அவர் திறந்த நம்மை நோக்குபவர். அது என்ன வரை போட்டிருக்குது? இபாதனை போட்டிருக்கு. இபாதை போட்டிருக்குதுல, பின்ன என்ன நோக்குபவராக இருந்தார். நிச்சயமாக அவர் எதிலும் நம்மை நோக்குபவராகவே இருந்தார். அப்படி ஆமா, எதிலும் எந்த விஷயத்தை நாங்க பழகணும். அந்த இடத்தை எல்லாமே என்னை அறிவதற்காக முயற்சி செய்பவராகவே. ஆமா, இது நாங்க அடிச்சு கொஞ்சம் பழக்கப்படதாங்க சார். எல்லாத்த இடத்துலயும் ஐன்பாதா இபாதுங்கிற இடத்த எல்லாமே அந்த மாதிரி நாங்க மாத்தணும். ஆமாம், அவ்வளவுதான். ஒண்ணு கஷ்டம். இபாதுன்னு அர்த்தம் வந்துச்சு, அந்த வார்த்தை வந்துச்சுல, அந்த வார்த்தை வந்தா போதும். இபாத் ஈயாக்க நாபுது, நாபுது இபாது ஆபிதுன் ஆபித், இந்த மாதிரி வார்த்தை எல்லாம் நீங்க அல்லாஹையே நோக்கி இருத்தல் வேண்டும். அவனை யார் என்று புரிந்து அறிந்து பின்னர் அவனை உதவியை கேட்பதற்கு. கழித்தமா நோக்குவா இருந்தா படிங்க. 45. நபியே, ஆற்றலிலும் அகப்பார்வையும் உடையவர்களாயிருந்த நம்மை நோக்குபவரான இப்ராஹிம், இஸ்ஹாக், யாக்கூப் ஆகியோரையும் திகிர் கூறுவீராக. இப்போ ஆற்றலும் அகப்பார்வையும், அதுக்கு என்ன அரபி போட்டிருக்குது? ஊலில் ஐதி வல் அப்சார். இப்ப இந்த ஆற்றலும் அகப்பார்வை, அகப்பார்வை என்னமா? அகப்பார்வை என்ன? அதாவது எல்லா விஷயத்தையும் அகப்பார்வை, அகம்டா உள்ள, அகத்தாலேயே கண்டுபிடிச்சு. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். நீ கவலையோடு இருக்கிறா இல்லாண்டு முகத்தை பார்த்து கண்டுபிடிச்சு. அகம் உள்ள இருந்த இதயத்தாலேயே அனைத்து விஷயங்களும் அறிவராக இருந்தார். யாரு? இப்ராஹிமுடைய குடும்பத்தினர். இந்த இப்ராஹிமை நீங்கள் பின்பற்ற வேண்டும். இவர்தான் உங்களுடைய இமாம். அகப்பார்வை முக்கியம். இருந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இந்நாள் யார், இந்த ஆள் எப்படிப்பட்டவர், இந்த ஆள் யார் என்று புரிஞ்சுக்கணும். புரிந்து கொண்டு அமைதியாக இருக்கிறது தான். இந்த சக்தியை அல்லாஹ் உங்களுக்கு தர தயாராக இருக்கின்றான். நீங்கள் அந்த விஷயத்தை வெளியில் காட்டாமல் இருந்தால் உங்களுக்கு அந்த விஷயம் அல்லாஹ் தருவான். இந்த வாக்கியத்தை தருவான். இவன் நல்லவனா கெட்டவனா, இவன் விரோதியா நல்லது செய்வானா, நம்ம முன்னா நல்லா நடிக்கிறானா பின்னா நம்ம பேசுறானா, இந்த விஷயத்தை அறிஞ்ச ஆசையா? நீ உண்மையா இருப்பீங்களா? இந்த சக்தியை தர்றேன், சக்தியை கொடுத்தேன்னா உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? நீ அன்னைக்கு இப்படி பேசுன அப்படி பேசுனேன்னு பேசாம இருப்பியா? இப்படி நீ அமைதியா இருந்தா எல்லா விஷயத்தையும் சொல்லிடுற. அறிஞ்சிக்க, இந்த மனிதனை பற்றி, இந்த ஆணை பற்றி, இந்த பெண்ணை பற்றி முழு விஷயம் சொல்லி கொடுத்துடுற. நீ வெளிக்காட்டாம அமைதியா இருப்பியா? அப்படி இருந்தா அந்த பாக்கியத்தை ஆண்டவன் உங்களுக்கு தருவான். இந்த பாக்கியத்தை அடைந்தவர் தான் நபி இப்ராஹிம், அவருடைய குடும்பத்தினரும் பிள்ளைகளும். ஆற்றலும் அகப்பார், ஆற்றல்னா எல்லா விஷயம் நான் நல்லபடி செய்து முடிக்க ஆற்றல். ஈமான் பலத்தை 100% ஈமான் பலத்தை கொண்ட ஆற்றல் மிகுந்தவரும், எல்லா விஷயங்களையும் அறிந்து கொள்ளக்கூடிய ஞானம், அதுதான் ஞானம். இந்த ஞானத்தையும் அடைந்தவராக இப்ராஹிம் அவருடைய குடும்பம் இருந்தார்கள். அவற்றை நீர் ஜிக்ரு செய்வீராக. அறிவிப்படிங்க, அதை அது மட்டும் படிச்சு அறிவிப்படிங்க. وَأَذْكُرْ عِبَادَنَا إِبْرَاهِيمَ وَإِسْحَاقَ وَيَعْقُوبَ أُولِي الْأَيْدِي
வல் அப்தார். இவர்களை பற்றி ஜிக்ரு செய்வீராக. இவரை பற்றி புரிஞ்சுக்கிறங்க. இவரை பற்றி நபியே, இந்த இப்ராஹிம் அவர் குடும்பத்தின் அனைவரை பற்றி மக்களுக்கு எடுத்து சொல்வீராக, எப்படிப்பட்டவர் என்பதை நீங்கள் மக்களுக்கு சொல்வீராக என்று ஜிக்ரு செய்வீராக என்று அல்லாஹ் நபிக்கு கட்டளை இடுகின்றான். அடுத்தது 46. நிச்சயமாக நாம் இவர்களை மறுமை வீட்டை ஜிகிர் செய்வதற்காகவே பூரண பரிசுத்தமானவர்களாய் தேர்ந்தெடுத்தோம். இப்போ இவர்கள் வீட்டை ஜிக்ரு செய்வதற்கா என்ன அர்த்தம்? வீட்டை ஜிக்ரு செய்வதற்கான்னு இருக்குதுல அரபில, தார்னா வீடுமா? வீடை எதுக்குமா ஜிக்ரு பண்ண? அந்த வீட்டில் உள்ளவர்களை ஜிக்ரு செய்வதற்காக. வீட்டில் உள்ளவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நீங்கள் நினைத்து பாருங்கள், அவர் பற்றிய சரித்திரத்தை புரிந்து கொள்ளுங்கள் என்று அர்த்தம். வீடுனா வீடு போயிடணும், வீட்டில் தங்கியிருப்பவர்கள் அர்த்தம். இப்ராஹிம் அவர் குடும்பத்தின் அனைவரையும் நீங்கள் ஜிக்ரு செய்யுங்க, புரிஞ்சுக்கிறங்க, அவர் எப்படிப்பட்டவர், எப்படி வாழ்ந்தா என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அவர் விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டா நீங்க அல்லாஹ்வை நம்பிக்கை வைக்க முடியும். இப்ராஹிம் பற்றி முழுமையா புரிந்து கொள்ளுங்கள். படிங்க. 47. நிச்சயமாக இவர்கள் நம்மிடத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட நல்லோர்களில் நின்றும் உள்ளவர்கள். தேர்ந்து எடுக்கப்பட்ட நல்லோர்கள் என்றும் நினைத்திருப்பார்கள். நான் தேர்ந்தெடுத்துட்டேன் உங்களை. இப்ராஹிம ஆரம்பத்துல இமாமா தேர்ந்தெடுத்துட்டேன், அவர் பிள்ளைகளையும் நபியாவும் ஆக்குன, இமாமும் ஆக்குன. தேர்ந்தெடுக்கப்பட்ட நல்லோர்கள் இவர்கள், மேன்மையானவர்கள் என்று அல்லாஹ் அவர்களை பற்றி உயர்த்தி பேசுகின்றான். 48. இன்னும் நபியே ஜிகிர் செய்வீராக இஸ்மாயிலையும் அல் யசாவு துல்கைப், இவர்கள் எல்லோரும் நல்லோர்களில் உள்ளவராக இருந்தனர். இந்த நபிமார்களையும் ஜிக்ரு செய்து இவர் எப்படி வாழ்ந்தார்கள் அந்த முழு விஷயத்தையும் நீ அறிந்து கொள்வீராக, ஜிக்ரு செய்வீராக, மக்களுக்கும் எடுத்து சொல்வீராக. 49. இது ஜிக்ராகும். நிச்சயமாக பயபக்தி உடையவர்களுக்கு அழகிய இருப்பிடம் உண்டு. இது ஜிக்ர், இந்த புத்தகம் ஜிக்ர் ஆகும். தக்வா உடையவர்களுக்கு அழகிய இருப்பிடம் உண்டு. நபி இப்ராஹிம் நபிக்கும் அவர் பிள்ளைகளுக்கும் கொடுத்த மாதிரி உங்களுக்கும் அழகிய இருப்பிடம் உண்டு என்று அல்லாஹ் கூறி முடிக்கின்றான். 50. அத்னு என்னும் சுவனபதிகளின் வாயில்கள் அவர்களுக்காக திறந்து வைக்கப்பட்டவையாக இருக்கும். ஒரு சொர்க்கத்தின் பெயர் அத்னு, ஒரு சொர்க்கத்தின் பெயர் 4 சொர்க்கம் பேர் இருக்கு இந்த குர்ஆன்ல இருக்கு. மாவான்னு ஒரு சொர்க்கம் இருக்கு, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று ஒரு சொர்க்கம் இருக்குது, ஜன்னத்துல் நயீம் என்ற பெயருடைய சொர்க்கம் இருக்குது, அதுனு என்ற சொர்க்கத்தின் 4 பேர் குர்ஆன் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. உங்களுக்காக அதுனு சொர்க்கம் திறக்கப்பட்டிருக்கின்றது. 51. அதில் அவர்கள் சாய்ந்தவர்களாக அங்கே ஏராளமான கனி வகைகளும் பானங்களையும் கேட்பார்கள். 52. அவர்களுடன் கீழ் நோக்கிய பார்வையும் ஒரே வயதுடைய அமர கன்னிகளும் இருப்பார்கள். 53. கேள்வி கணக்குரிய நாளுக்கென உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டிருந்தது இதுதான். 54. நிச்சயமாக இவை நம்முடைய கொடையாகும், இதற்கு என்றும் முடிவே இராது. 55. இது ஒரு கொஸ்டினுங்க சார். இப்ப இதெல்லாம் மரணத்துக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய விஷயத்த சொல்லுதாங்க சார். ஆமா, சொர்க்கத்துல மக்கள் எப்படி இருப்பார்கள் என்று அல்ல சொல்லிக் கொண்டே வருகின்றான். நிரந்தரமான, இனி அதுல மரணம் கிடையாது,
நிரந்தரமா நீங்க உயிரோடு இருப்பீர்கள். யாரு? சொர்க்கவாசிகள். நரகவாசிகள் நிரந்தரமாக நெருப்பில் இருப்பார்கள். அவர்களுக்கு மரணம் கிடையாது, நல்லவர்களுக்கு மரணம் கிடையாது. இதான் அவங்க ஆரம்பத்துல சொன்ன அல்லாஹ் அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு ஹய்யுல் கய்யூம். அல்லாஹ், அவனை தவிர வேறு நாயன் இல்லை, நித்திய ஜீவன் நிலையானவன். நீங்களும் மனிதர்களே, நீங்கள் நித்திய ஜீவன் நிலையானவர்கள் தான். உங்களுக்கு மரணமே கிடையாது. ஒரு குறிப்பிட்ட நாள் வரை உலகத்தை விட்டு போய்விடுவீர்கள். பின்னர் உயிர் கொண்டு எழுப்பப்பட்டு நிரந்தரமாக உயிரின இருப்பீர்கள், நல்லவர்களும் தீயவர்கள். புரிஞ்சதா? இது சொர்க்கவாசியை பத்தி சொல்றோம், சொர்க்கத்தை உள்ளவர்கள் பத்தி சொல்றான். படி சார். அதுல இருந்து இன்னொரு கேள்வி கேளுங்க. இங்கேயே நம்ம சொர்க்கத்தையும் நரகத்தையும் பாத்துருவோம், அதாவது பூமினான பிறகுன்னு சொன்னீங்க. ஆமா ஆமா, நீங்க சொர்க்கத்தையும் நரகத்தையும் கண்ணால பார்த்தால்தான் நம்புவீர்கள் இறுதி நாள் இருக்கிறது என்பதையும், கேள்வி கணக்கு கேட்கப்படும் நாள் உண்டு என்பதையும் உறுதியாக அறிந்து கொள்வதற்கு நீங்கள் சொர்க்கத்தை இறக்கியே தீர வேண்டும். 41, 30, 31, 32 படித்துக் கொள்ளலாம் சொர்க்கத்தை இறக்குவதற்கு. நான் சொல்லவில்லை, குர்ஆன் சொல்லுகிறது. 41, 30, 31, 32 படிச்சுக்கிறங்க. அதே போல் நரகத்தை நீ கண்ணால் பார்த்துவிட வேண்டும். 102வது சூரா முழுமையும், 102வது சூரா முழுவதையும் பாருங்கள். நீங்க கண்ணால பார்த்திருந்த நரகத்தை பார்த்த பொழுதுதான் பயம் உண்டாகும். அதுவரை மறுமை நாள் உண்டு, கியாமத் நாள் உண்டு, கேள்வி கேட்கப்படும் நாள் உண்டு, நம்பவே மாட்டாய், நீ பார்த்து விடு என்று 102வது சூறாவையும் குறித்துக் கொள்ளுங்கள். 41வது சூறாவில் 30, 31, 31 குறிச்சுக்கோங்க. நீ கேட்ட கேள்விக்கு குர்ஆன்லயே பதில் இருக்கு தம்பி. சரியா? அடுத்தது 55. இது ஆனால் நிச்சயமாக தீயவர்களுக்கு மிக கெட்ட தங்குமிடம் இருக்கிறது. இப்ப தீயவர்களை பற்றி சொல்லணும். நான் நல்லவர்களை பத்தி எல்லாம் சொல்லிட்டான், சொர்க்கவாசியை பத்தி சொல்லிட்டான். இப்ப தீயவர்களை பற்றி வரிசையா சொல்லிட்டு வர்றான். படிச்சுட்டே வாங்க. 56. ஜஹன்னம், அதில் அவர்கள் நுழைவார்கள், அது தங்குமிடங்களில் மிகவும் கெட்டது. ஜஹன்னம் என்ற நரகம்பா. ஜன்னத் என்றால் சொர்க்கம், ஜஹன்னம் என்று எழுதுகிறேன். ஜஹன்னம் என்றால் நரகம், ஜன்னத் என்றால் சொர்க்கம். தம்பி அப்துல் கரீம், இந்த அரபி வார்த்தை எழுதிக்கிறங்க. ஜன்னத் என்றால் சொர்க்கம், ஜஹன்னம் என்றால் நரகம். படிங்க. 57. இது ஆகவே அவர்கள் அதனை சுவைத்து பார்க்கட்டும், கொதிக்கும் நீரும் தீளும் ஆகும். 58. இன்னும் இது போன்ற பல வேதனைகள் உண்டு. 59. இது உங்களுடன் நெருங்கி கொண்டு புகும் தேனையாகும், இவர்களுக்கு அங்கு தங்கை இருக்காது, நிச்சயமாக இவர்கள் நரகில் சேர்பவர்களே. 60. அதற்கு அவர்கள், அப்படியல்ல, நீங்களும் தான், உங்களுக்கும் தங்கை கிடையாது, நீங்கள் தாம் எங்களுக்கு இதை புறப்படுத்தி வைத்தீர்கள். இது அவங்களுக்குள்ள 2 குரூப். உங்க பேச்சை கேட்டுதான் நான் கெட்டு போனேன். நீங்க தான் நரகத்தை அழைச்சிங்க. உங்க பேச்சு கேட்டு நான் நரகத்தை வந்துட்டேன். எனக்காக நீங்க தான் நரகத்தை நீங்க பிற்ப வச்சுக்கிறீங்க, எனக்கா வச்சுங்க என்று அவங்களுக்குள்ள பேசி கொள்வார்கள். அந்த கூட்டத்திலேயே 2 கூட்டம் வச்சு. உன் பேச்சை கேட்டா நான் கெட்டு போனேன், ஒழுங்கா போய் ரசூல் பேச்சை கேட்டு போயிருப்பேன். நீ தான் கெடுத்த, என்னை கெடுத்தது, எனக்கு இந்த நரகத்துக்கு இடம் வாங்கி கொடுத்துட்ட என்று பேசிக்கொள்வார்கள். தங்குமிடம் மிகவும் கெட்டது என்று கூறுவர். 61. எங்கள் இறைவா, எவர் எங்களுக்கு இதை முற்படுத்தி வைத்தாரோ அவருக்கு நரகத்தின் வேதனையை 2 மடங்காக அதிகப்படுத்துவாயாக.
என்று அவர்கள் கூறுவர். எந்த கூட்டம் என்னை இந்த மாதிரி கெடுத்து குரான் விட்டுட்டு நான் சொல்ற மாதிரி நடங்கன்னு சொல்லி கெடுத்து தொலைச்சாங்கன்னு என்னைய அவங்களுக்கு 2 மடங்கு வேதனையை தருவாயா என்று கேட்பார்கள். 62. இன்னும் அவர்கள் நமக்கு என்ன நேர்ந்தது, மிக கெட்ட மனிதர்களில் உள்ளவர்கள் என்று நாம் எண்ணிக்கொண்டிருந்தோமே, அவர்களை ஏன் காணவில்லை? அர்த்தம் புரியுதா இதுக்கு? இதுதான் காக்கா கொஞ்சம் குழப்பமா இருக்கு. அடுத்த 63 படிக்கிறேன் காக்கா, படிங்க கேட்டுட்டு 2 சொல்லுங்க. 63. நாம் அவர்களை பரிகாசம் செய்து கொண்டிருந்தோமா, அல்லது அவர்களை விட்டும் நம் பார்வைகள் சருகி விட்டனவா? இதான் காக்கா 2 சொல்லுங்க. என்ன மத்த என்ன சொல்றீங்க அர்த்தம்? மத்த சொல்லுங்க. ரியாஸ் சொல்லுங்க, சொல்லுங்க, நசீர் சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க பார்ப்போம். சரி, பரவாயில்ல. யோசி சொல்லுங்க, படிங்கம்மா. 64. நிச்சயமாக இதுதான் உண்மை, நரகவாசிகள் ஒருவரோடு ஒருவர் தர்க்கம் செய்து கொள்வார்கள். 65. நபியே, நீர் கூறுவீராக, நான் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவனே அன்றியும் ஏகனும் யாவரையும் அடக்கியாள்பவனுமாகிய அல்லாவை தவிர நாயன் இல்லை. நான் உங்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ய மட்டும்தான்பா அல்லாஹ் என்னை இந்த பூமியில் நபியாகவும் ரசூலாகவும் தேர்ந்தெடுத்துக்கிறான். உங்களை இடிச்சு கை இழுத்துட்டு வந்து வாழ, இஸ்லாத்துல வாழ, அதை சொல்லி செய்யறதுக்காக நான் வரலப்பா. நீங்க என்ன தப்பு செஞ்சாலும் தண்டனை தரத்துக்காக நான் வரலப்பா. எனக்கு அல்லாஹ் என்ன சொன்னானோ அதை அப்படியே சொல்லிட்டு போயிடுறேன். லவுட் ஸ்பீக்கர் தான் நான். அல்லாஹ் என்ன பேசுறேன்னா என் வாய் மூலம் மக்களுக்கு வந்துடுது. இதுக்காக வந்திருக்கிறேன். உங்களை திருத்துறதுக்கோ, நீ ஏதாவது குரானுக்கு உறவு நடந்தா அவங்க தண்டிக்கிறதுக்கோ இதுக்காக நான் வரவில்லை. நல்லா புரிஞ்சுக்க, என்னை பத்தி புரிஞ்சுக்கிறங்க என்று அல்லாஹ் ரசூலுக்கு ரசூலும் சொல்லிவிட்டார். 66. வானங்களுக்கும் பூமிக்கும் இவ்விரண்டிற்கும் இடையே உள்ளவற்றுக்கும் இறைவனாக இருக்கின்றான். அவன் மிகைத்தவன், மிகவும் மன்னிப்பவன். 67. நபியே, கூறுவீராக, இது மகத்தான செய்தியாகும். நபியே, இது மகத்தான செய்தி, நீங்கள் அறிந்திருக்கவில்லை. இந்த செய்தியை நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். இது உண்மைதானா என்பதை அறிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். சிந்தித்து நான் அல்லாஹ் சொல்லுவது எல்லாம் சரிதானா, உண்மைதானா என்பதை நீங்கள் சிந்தித்து உணர்ந்து கொள்ளுங்கள். மகத்தான செய்தி நான் சொல்லுவது, குர்ஆன் சொல்லப்பட்ட அனைத்து விஷயங்களும் உண்மையானதும் மகத்தானதும் ஆகும். 68. நீங்களோ அதை புறக்கணித்தவர்களாக இருக்கின்றீர்கள். இன்றைய உலகம் இந்த குர்ஆனையே புறக்கணித்து சந்தோஷமா வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த உலக வாழ்க்கையில் அல்லாஹ் சொல்லிட்டான், அப்பமே சொல்லிட்டான். ரசூல் காலத்திலேயே இந்த ஆயத்து வந்துருச்சு. நீங்களோ இதெல்லாம் ஒழிச்சு கட்டிட்டு இந்த உலக வாழ்க்கை சந்தோஷம் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க நீங்க என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். 69. மேலான கூட்டத்தார் தர்கித்துக் கொண்டது பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது. 70. என்ன அர்த்தம் அதுக்கு? மேலான கூட்டத்தார் தர்கித்து கொண்டதை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது. என்ன அர்த்தம் அதுக்கு? எழுதிக்கிறங்க, இதையும் குறிச்சு பதில் சொல்லணும் நீங்க. படிங்க அடுத்தது. 70. நிச்சயமாக நான் பகிரங்கமாக அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவன் என்பதற்காக அல்லாமல் எனக்கு வஹி அறிவிக்கப்படவில்லை. திரும்பி சொல்லிட்டாங்க, அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக தான் இந்த விஷயம் வஹி மூலமாக அறிவிக்கப்பட்டதை தவிர வேறு எந்த காரணத்துக்கும் அறிவிக்கப்படவில்லைப்பா என்று ரசூல் மக்களிடம் சொல்லி முடிக்கின்றார். இன்ஷா பிஇஸ்னில்லாஹி அடுத்த வாரம் தொடர்வோம். இதுல 3 கேள்வி கேட்டிருந்தேன். இந்த இதுல 3 கேள்விக்கு எல்லாரும் சேர்ந்து பதில் சொல்லுங்கப்பா. நேரத்தை வீணாக்கிறாதீங்க, யோசித்து சொல்லுங்க, முன்னேறதுக்கு வழியை பாருங்கள். பிஇஸ்னில்லாஹி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.